வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எழுத்தாளர் பட்சி அவர்கள் எழுதிய மாப்பிள ரயிலு பார்க்க போலாமா என்ற சிறுகதையை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முன்னதாக எழுத்தாளர் பட்சி குறித்து ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம். எழுத்தாளர் பட்சியினுடைய உண்மையான பேர் சரோஜா. எழுத்துலகத்துக்காக தன்னுடைய பேரை பட்சி அப்படின்னு மாற்றி எழுதிக்கிட்டாங்க. அதாவது இதை புனைப்பெயர்னு சொல்லுவாங்க. இவங்க கோயம்புத்தூரை சேர்ந்தவங்க. அந்த கொங்கு வட்டார எழுத்தாளர் அப்படின்னு இவரை குறிப்பிடுறாங்க. அந்த கொங்கு வட்டாரத்தில் வாழக்கூடிய மக்களுடைய பேச்சு முறை, பழக்க வழக்கங்கள், பண்பாடுகள் இதையெல்லாம் தன்னுடைய கதைகளில் நுட்பமாக பதிவு செஞ்சுருக்கிறாங்க. அந்த கொங்கு கிராம மக்களினுடைய அடையாளங்களை ஒவ்வொரு கதையிலையும் அழுத்தமாகவும் தெளிவாகவும் சொல்லியிருக்கிறாங்க. பட்சி அப்படிங்கிறது காட்டிலையும் மேட்டிலையும் முள்ளுலையும் சுற்றி திரியக்கூடிய ஒரு காட்டு பறவை. அந்த பறவையினுடைய ஞாபகமாக அந்த தன்னுடைய பெயரை பட்சி அப்படின்னு வச்சுக்கிறாங்க. பட்சினாலும் பறவைனாலும் ஒன்று தான். இப்படி தான் அந்த எழுத்தாளர் தன்னுடைய பெயரை பட்சி அப்படின்னு புனை பெயராக வச்சுக்கிட்டாங்க. இப்போ நாம் கதைக்குள்ளே போகலாம். நாம் பார்க்கக்கூடிய கதையோட பேர் மாப்பிள ரயிலு பார்க்க போகலாமா அப்படிங்கிற கதை. இது கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆளுக்கு நீண்ட காலமாக இந்த ரயிலை பார்க்கணுன்னு ஆசை. அதை நேரில் பார்த்ததே இல்லை. அப்போ அதை பற்றி வேறொருவர் சொல்ல கேள்விப்பட தன்னோட நண்பர்களோடு சேர்ந்து அவர் அந்த கோயம்புத்தூருக்கு போய் அந்த ரயிலை பார்க்க போகிறாரு. அங்கே என்னென்னவெல்லாம் நடந்தது, அங்கே என்னென்ன பார்த்தாங்க, கடைசியில் அவங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் இந்த கதையில் எழுத்தாளர் பட்சி சொல்லியிருக்கிறாங்க. இந்த கதையில் முக்கியமான கதாபாத்திரங்கள் யார் யாருன்னா சின்னப்பன், அதற்கப்புறம் முருகன். அவர் யாருன்னா சின்னப்பனுடைய மாப்பிள்ளை. சின்னப்பன் முருகனை மாப்பிள்ளைன்னு கூப்பிடுவார். முருகன் சின்னப்பனை மாமான்னு கூப்பிடுவார். அதுக்கப்புறம் சிவாத்தா, இவங்க சின்னப்பனுடைய மனைவி. அதுக்கப்புறம் சின்னப்பனுடைய மகள். அதுக்கப்புறம் சின்னப்பனுடைய ஊர்க்காரரும் நண்பருமான ராமசாமி, இன்னும் சில நண்பர்கள். இவங்கெல்லாம் தான் இந்த கதையில் வரக்கூடிய கதை மாந்தர்கள். சரி, இப்போது இந்த கதை எப்படி தொடங்குதுன்னு பார்க்கலாம். இப்போ சின்னப்பன் தான் முதல்ல பேச ஆரம்பிக்கிறார். சின்னப்பனும் அவருடைய அந்த மாப்பிள்ளை முருகனும் 2 பேரும் தோட்டத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்படி வேலை பார்த்துட்டு இருக்கிறப்போ சின்னப்பன் தான் பேச ஆரம்பிக்கிறார் அந்த முருகன்கிட்ட. ஏமாப்பிள்ள, அந்த கோயம்புத்தூர் தம்பி உன்னை கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போச்சே, கோயம்புத்தூரில் என்னென்ன பார்த்த அப்படின்னு கேட்குறார். உடனே முருகன் சொல்கிறாரு, அதை ஏன் கேட்குறீங்க மாமா, ரோட்டில் எத்தனை பஸ்ஸு, காரு, 3 சக்கரத்தோட ஒரு சின்ன ஆட்டோ ரிக்ஷா மாமா, அது எம்புட்டுன்னு நினைக்கிறீங்க, கொள்ளையாக கிடக்குது போங்க, எங்கே பார்த்தாலும் சனங்க கூட்டம் சேன்னு தான். நாங்கள் போன பஸ்ஸு போயிட்டே இருந்துதா, அப்போ பார்த்து கவக்குன்னு நிறுத்தி போட்டாங்க. என்னான்னு பார்த்தா ஒரே லைனாக பஸ்ஸு காரு எல்லாம் நிற்குது. சித்த பொறுத்து பார்த்தா ரயில் வண்டி எம்மா பெருசு தெரியுமுங்களா, குபு குபுன்னு புகையிட்டுட்டு போகுது. ஒருபாடு நீளம் இருக்குது. ரயிலுங்கிறாங்களே, அப்பத்தான் நான் பார்த்தேன் போங்க. ரயில் வண்டியில் சணலு குட்டை எல்லா சனங்க கையை ஆட்டிட்டு போகிறாங்க. நான் அப்படியே அசந்து போய் நின்றுட்டேனுங்க. அது போகுதுன்னதே கவக்குன்னு பஸ் எல்லாம் நிறுத்தி போட்டாங்க. இந்த ரயிலை பார்த்ததை அந்த முருகன் சொன்ன உடனே சின்னப்பனுக்கு மேலும் ஆசை. ஏன்னா ஏற்கனவே ரயிலை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாரு சின்னப்பன். இப்போ ரயிலை பார்க்கணும் அப்படிங்கிற ஆசை அந்த சின்னப்பனுடைய மனசில் அப்படியே கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. உடனே அந்த சின்னப்பன் ஆசையாக கேட்குறாரு அந்த முருகன்கிட்ட, ஒரு நாளைக்கு ரயில் வண்டியை போய் பார்க்கணும் மாப்பிள்ள, கோயம்புத்தூருக்கு ரயில் பார்க்க கூட்டிகிட்டு போகிறையா அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு அந்த முருகனும் சொல்கிறார். அதாவது என்னமோ அந்த முருகன் போய் ஏதோ ஒரு அதிசயத்தவே பார்த்துட்டு வந்த மாதிரி அந்த முருகன் அந்த ரயிலை பற்றி சொல்ல அந்த சின்னப்பனுக்கு ரயிலை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கட்டுப்படுத்தவே முடியல. எப்போ மாப்பிள்ள ரயில் பார்க்க போகலாம் அப்படின்னு குழந்தை மாதிரி கேட்குறாரு சின்னப்பன். அதுக்கு உடனே முருகன் சொல்கிறாரு, நீங்கள் காசு சேர்த்துங்க மாமா போகலாம் அப்படின்னு முருகன் சொல்கிறார். அப்புறம் வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு திரும்புகிறப்போ சின்னப்பன் தன்னுடைய மற்ற நண்பர்கள்கிட்டையெல்லாம் முருகன் சொன்னதை அப்படியே கற்பனையோடு அப்படியே கலந்து சொல்கிறார். நம்ம முருகனே அந்த பெரிய பண்ணையார் மருமகனை, அதுதான் அந்த கோயம்புத்தூர் தம்பி ஜாமானம் எடுத்துகிட்டு போக கோயம்புத்தூருக்கு கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அங்கே அவன் ரயில் பார்த்தானாமா, அது எம்புட்டு நீளமாமா, அது இரும்பு தண்டவாளத்துக்கு மேலே புகையிட்டுட்டு ஓடுதாமா,
அது வந்தால் கவக்கு கவக்குன்னு காரு பஸ்ஸு எல்லாம் நிறுத்தி போடுறாங்களாமே அப்படின்னு அதிசயமாக சொல்கிறான். இந்த கவக்கு கவக்குன்னா இந்த டக்குன்னு நிற்கிறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அந்த ட்ரெயின் போகிறப்போ சிக்னல் போட்ட பஸ்ஸு காரில் அப்படி நின்றும் இல்லையா, அதைத்தான் இந்த கவக்கு கவக்குன்னு சொல்கிறார். அந்த உடனே நிற்கிறத கவக்கு அப்படிங்கிற வார்த்தையால் பயன்படுத்துகிறாங்க. இதை கேட்ட சின்னப்பனுடைய நண்பர்களுக்கும் ரயிலை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசை. ரயில் நினைக்காதவங்க மனசில் கூட ரயிலை பார்க்கணுங்கிற ஆசையை இந்த சின்னப்பன் ஏற்படுத்தி விட்டுட்டார். அவங்க என்ன சொல்கிறாங்க, போகலாமா நாமளும் அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அதுக்கு முருகன் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கிறான், காசு சேர்த்துங்கன்னு சொன்னான் அப்படின்னோடனே சரி எல்லாரும் முடிவு பண்ணுறாங்க. சரி நம்மளாம் காசு சேர்த்துட்டு ஒரு நாள் நம்ம கோயம்புத்தூர் போய் அந்த ரயிலை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த நேரத்தில் சின்னப்பனுடைய நண்பன் அவனுக்கு ஒரு 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 பொருள் அதனுடைய பேர் அவனுக்கு தெரியல. அப்போது சின்னப்பன் கிட்ட கேட்குறான், ஏன் சின்னப்பா அந்த கோயம்புத்தூர் தம்பி என்னவோ குழலாட்ட அது என்ன, அதுதான் ராத்திரியில் கொண்டுட்டு போனால் விளக்காட்ட வெளிச்சமாக தெரியுமே, அதை கையில் ராத்திரியில் எடுத்துகிட்டு போகுமே. ஓ சின்னப்பன் சொல்கிறார், அது என்னமோ பேர் சொன்னாங்களே, நினப்பு வந்துடுச்சு, பேட்டரி லைட்டு. ஆமாம் அதுக்கு என்ன இப்போது, இல்லை அது ஒன்று வாங்கினா ராத்திரியில் எங்காச்சும் போனால் நம்ம கையில் சூட்டையை பற்றிட்டு போக வேண்டியதில்லை பாரு, கையில் ஜம்முன்னு எடுத்துகிட்டு போகலாம். அதாவது சூட்டைங்கிறது நம்ம அந்த தீப்பந்தம் பிடிச்சிட்டு போகிறத சொல்கிறாங்க. பேட்டரி லைட் இருந்தால் நல்லா இருக்குமில்ல அப்படிங்கிறோன்னே அதுக்குத்தான் கேட்டேன், கோயம்புத்தூர் போனால் அது ஒன்று வாங்கணும் இப்படின்னு சொல்லி சின்னப்பனுடைய நண்பன் சொல்கிறான். உடனே அதுக்கு சின்னப்பன் சொல்கிறாரு, நாம் 4-5 பேர் ஒன்றா போய் முதல்ல ரயிலை பார்த்து போட்டு அப்படியே கோயம்புத்தூரை சுற்றி பார்த்து போட்டு பேட்டரி லைட்டு வாங்கிட்டு வரலாம் சரியா அப்படின்னு எல்லாரும் ஒரு வழியாக தீர்மானம் போடுறாங்க. அப்படியே பேசி முடிச்சுட்டு சின்னப்பன் வீட்டுக்கு போகிறாரு, உட்காந்து புகையில போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அவங்க மனைவி வர்றாங்க. அப்போது அவங்க கேட்குறாங்க, என்னங்க பெரிய ரோசனையாக இருக்கிறாப்புல இருக்குது. ரோசனைனா யோசனை, என்ன ரோசனை அப்படின்னு கேட்குறப்போ அதுக்கு சின்னப்பன் சொல்கிறாரு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சிவாத்தா, நம்ம முருகன் கோயம்புத்தூர் போனானல்ல ரயிலை பார்த்தானாமா, அது ஒரு பாடு நீளமாமா, அதை பார்க்குறதுக்கு என்னையும் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். நாங்கள் எல்லாம் ஒரு 4-5 பேர் சேர்ந்து போகலாம்னு இருக்கிறோம், எனக்கு என்னமோ ரயிலை பார்க்கணும்னு அம்புட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்தில் எங்கேயோ விளையாடிக்கிட்டு இருந்த சின்னப்பனுடைய மகள் இதை கேட்டுட்டு வேகமாக ஓடி வர்றா. அப்பா எங்கப்பா போகிற? உடனே அவங்க அம்மா அந்த சிவாத்தா சொல்கிறாங்க, உங்கள் அப்பா ரயில் பார்க்க போகிறாராமா. லைலா அது எப்படிப்பா இருக்கும்? உடனே அவங்க அம்மா, உங்கள் அத்தை வீட்டுக்கு போனால் பஸ்ஸு பார்க்குறியல்லோ அது மாதிரி இருக்கும். உடனே அந்த குழந்தை கேட்குது, ஏப்பா அது மாதிரியாப்பா? உடனே சின்னப்பன் குழந்தையா மாதிரி சொல்கிறாரு, அதெல்லாம் பாப்பா அது மாதிரி பொட்டி பொட்டியா அப்படின்னு கையை விரிச்சுட்டு சொல்கிறாரு, அம்புட்டு நீளம் இருக்கும் பாப்பா, இரும்பு தண்டவாளத்து மேலே புகை விட்டுட்டு சத்தம் போட்டுட்டு ஓடும் பாப்பா. உடனே அந்த குழந்தைக்கும் ஆசை, அப்பா என்னையும் ரயிலு பார்க்க கூட்டிகிட்டு போப்பா. உடனே சின்னப்பன் சொல்கிறாரு, போகிறப்ப கூட்டிகிட்டு போகிறேன்னு சமாதானம் பண்ணி அனுப்பிடுறாரு. நாட்கள் நகருது. சின்னப்பன் ஆசையோடு எப்போவுமே புகழப்படுவார், இப்போ குறைச்சிக்கிட்டார். ஏன்னா ரயில் பார்க்க போவேன்னா காசு சேர்த்திட்டு போகணும்ல கோயம்புத்தூர் போக, அதுக்காக அவரும் அந்த புகழை போடுறதெல்லாம் கூட கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு காசு சேர்த்து வச்சிட்றாரு. ஒரு நாள் முருகனுடைய தலைமையில் சின்னப்பனுடைய நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூருக்கு போகிறாங்க. அப்போது அந்த பேட்டரி மேலே ஆசை வச்சுருந்த நண்பன் அந்த முருகன்கிட்ட சொல்கிறார், தம்பி அந்த கோயம்புத்தூர் தம்பி வச்சுருக்கிற லைட்டு அது ஒன்று வாங்கி கொடு, நான் காசு கொண்டாறேன் அப்படின்னு சொன்ன உடனே சரி. அதுக்கு உடனே சின்னப்பன் சொல்கிறாரு, ரயில் வர நேரத்துக்கு கரெக்டாக ரயில் ஸ்டேஷனுக்கு போயிடணும், அப்புறம் தான் மற்றெல்லாம் வாங்கணும். என்ன மாப்பிள்ள நான் சொல்கிறது? அதுக்கு உடனே முருகன் சொல்கிறார், சரிங்க மாமா, அங்கே அத்தனை சனங்க இருக்கிறாங்க, ரயில் ஸ்டேஷனுக்கு எப்போ வரும்னு கேட்டால் சொல்கிறாங்க, அன்னைக்கு பொழுதோட சூரியன் மேக்க உழுகிற நேரம் தான் இருக்கும், அதாவது மாலை நேரத்தை சொல்கிறாங்க. அப்போ தான் பஸ்ஸு கவக்குன்னு நின்று ரயில் போச்சு. சரி அப்போ நேரம் இருந்தால் வாங்குறதெல்லாம் வாங்கி போட்டு போய் ரயிலை பார்த்தா கிடக்குது, என்ன சரியா ராமசாமி அப்படிங்கிறாரு. இப்படியா ஒருவாறு அவங்க கோயம்புத்தூர் அங்கெல்லாம் சுற்றி பார்க்குறாங்க. அந்த ஊர் மக்கள் இவங்க பேசுகிறத, இந்த கிராம மக்கள் பேசக்கூடிய அந்த சின்னப்பன் முருகன் இவங்க பேசுகிற பேச்சையும் இவங்களுடைய செயலையும் ஆச்சரியமாக, அதாவது வினோதமாக அவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இரவு 10 மணிக்கு தான் அந்த ரயில் வரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பார்க்குறாங்க. அவ்வளவு சந்தோஷம், அந்த ரயில் வர்றது அவங்களுக்கு ஒரு சந்திர மண்டலத்தையே பார்க்குற மாதிரி ஒரு மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஒரு வழியாக அவங்க ரயிலை சந்தோஷமாக பார்த்து முடித்த உடனே இரவாயிருது. உடனே பேசுகிறாரு, டே மாப்பிள்ளை என்னடா பண்ணுறது, ஊருக்கு போக வேண்டிய கடைசி பஸ்ஸும் போயிருச்சு, என்ன பண்ணுறது, அங்கே ஒரு காரை போட்டிருக்காங்க, அந்த சிமெண்ட் தரை இருக்குது, அங்கே போய் படுத்துக்கலாம் அப்படின்னு போய் எல்லாம் படுத்துக்கிறாங்க. ஒரு அப்பாவிகள் அவங்கெல்லாம், அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது இல்லையா, அந்த கிராமத்து வெள்ளந்தி மனிதர்கள் போய் படுக்கிறாங்க. உடனே உலகத்தில் ராமசாமி பேசுகிறார், உலகத்தில் என்னென்ன அதிசயம் பார்த்தியா சின்னப்பா,
உடனே சின்னப்பன் சொல்கிறார், அதை ஏன் கேட்குறப்போ, எங்கேயோ புயல் அடிக்குது, மழை வருதுன்னு ரேடியோ போட்டியில் சொல்கிறாங்க, அப்படியே நடக்குது. இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் இந்த ரோந்து போலீஸ் வருவாங்கள்ல இரவு நேரத்தில், அவங்க அந்த போலீஸ் பேட்டரி போட்டுக்கிட்டே வர்றாங்க. யாரோ ரோட்டில் படுத்துட்டு இருக்காங்க, ஏதாவது காசு கிடைக்குமான்னு பார்க்கலாம், இல்லைன்னா சந்தேக கேஸுன்னு ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு போலீஸ் இன்னொரு போலீஸுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே சரின்னு கிட்ட போகிறாங்க. அப்போ அவங்க பேட்டரி அடித்து பார்க்குறப்போ இவங்களும் இவங்க வாங்கின பேட்டரி எடுத்து அடித்து பார்க்குறாங்க. அப்போது அந்த போலீஸ் வந்து இவங்களை பிடிச்சிக்கிறாங்க. சின்னப்பன் சொல்கிறாரு அவங்க மாப்பிள்ளை கிட்ட, என்னடா மாப்பிள்ளை வம்பா போச்சு. உடனே ராமசாமி சொல்கிறாரு, நாங்கள்லாம் ஒன்றும் செய்யலைங்கோ அப்படின்னு போலீஸுக்கிட்ட சொல்கிறாங்க. உடனே போலீஸ் சொல்கிறாங்க, சரி சரி நடங்க ஸ்டேஷனுக்கு, உங்கள் மேலே சந்தேக கேஸ் இருக்குது அப்படின்னு. உடனே சந்தேகமா, இது என்னங்க வம்பா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே போலீஸ் தனக்கு கேஸிற்கு ஆள் கிடைத்த மகிழ்ச்சியோட அந்த அப்பாவிகளை ஸ்டேஷனுக்கு தள்ளிட்டு போகிறாங்க. இதோட மாப்பிள்ளை ரயிலு பார்க்க போகலாமா அப்படிங்கிற சிறுகதை வந்து முடியுது. அதாவது அந்த கிராமத்தை சார்ந்த அந்த வெள்ளந்தி மனிதர்கள் அந்த ரயிலை பார்க்கறதுக்காக கோயம்புத்தூருக்கு போகிறாங்க. அங்கே ரயிலை பார்த்துட்டு இரவு நேரத்தில் வீடு திரும்ப முடியலை, கடைசியும் பஸ்ஸும் போயிருச்சு. அப்படிங்கிறப்போ அங்கே ஒரு இடத்துல ரோட்டோரத்தில் தங்குறாங்க. அப்போ போலீஸ் வந்து கேஸுக்கு ஆள் கிடைக்கலன்னு அவங்கள இழுத்துட்டு போகிறதோட இந்த கதை வந்து முடியுது. மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.